அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ். நேற்று போட்ட அந்த 16 விதமான 10 ரூபாத்தாள் சோல்ட் ஆயிடுச்சு. மேற்கொண்டு 2 செட்டு புக் ஆயிடுச்சு. அந்த 20 நாடு வெளிநாட்டு நாணயங்கள் சோல்ட் ஆயிடுச்சு. மேற்கொண்டு 2 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி ரெடி பண்ணி அனுப்பணும். இப்போ ஒன்று நான் காலையில் இது ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருந்தேன். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது உங்கள் பதிவுக்கு வைக்கிறேன். ஆயிரத்தி 1979 மும்பை மின்ட்டு. என்ன காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க, பின்பக்கம் பார்த்துக்கோங்க. எல்லாமே சூப்பரான கண்டிஷனு, 100% கண்டிஷன். என்ன 79 மும்பை மின்ட்டு அங்கே வைக்கிறேன். 78 மும்பை மின்ட்டு. அது வேறு சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 82 1 மின்ட்டு காயின் மும்பை மின்ட்டு. காயினோட கண்டிஷனை காமிக்கிறதுக்காண்டி நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். 81 மும்பை மின்ட்டு. 80 மும்பை மின்ட்டு. இது 80 மும்பை மின்ட்டு. இது தேவையில்லை, ஒன்று போதும். இது வேறு ஒரு செட்டுக்காண்டி வச்சுருக்கேன். அது 81. நான் இதே இன்னும் உங்களுக்கு தெரியுமே வைக்கிறேன். 80 81. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 84 மும்பை. 79 கொல்கட்டா. 75 கொல்கட்டா. 76 மும்பை. இங்கே வைக்கிறேன் வரிசைக்கா. 78 கொல்கட்டா. கொல்கட்டா மீண்டு இவ்வளோ கண்டிஷனாக கிடைக்கிறது வெரி வெரி ரேர். கொல்கட்டா மீண்டு ஃபுல்லாகவே அடிபட்டு சிராய்ப்பாகி சரியான பிரிண்ட் இல்லாமல் தான் கிடைக்கும். கல்கட்டா மீண்டு ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு கண்டிஷன் கல்கட்டா மீண்டு கிடைக்கிறது வெரி வெரி ரேர், கஷ்டமான காரியம். 78 கொல்கட்டா மீண்டு. 77 மும்பை மின்ட்டு. 1 மின்ட்டு தான். என்ன 77 1 மின்ட்டு தான், கொல்கட்டா கிடையாது. 76 கொல்கட்டா மின்ட்டு. 75 மும்பை. என்ன வருஷம்? 80 கொல்கட்டா. 79 மும்பை. தனியாக 77 மும்பை. அது ஒரு தனி வருஷம் வருது. 82 1 மின்ட்டு தான் அது. 81 கொல்கட்டா மின்ட்டு. எங்கிட்ட எடுத்துட்டா 75 76 77 78 79 80 81 82 இதான் ஒரு செட்டு. 82க்கு பிறகு டப்பு காயின் கிடையாது. 75க்கு முன்பு டப்பு காயின் கிடையாது. 74 73 72 71 70 எல்லாமே வெரி வெரி ரேர் காயின். ஒரு காயின் 15,000 ரூபாய்க்கு மேலே.
என்ன 62க்கு அப்புறம் மக்கள் புழக்கத்துக்கு நார்மலாக வந்த காயின் இது. அதனால் 75 to 82 வரைக்கும் தான் காப்பர் நிக்கலில் ஒரு செட்டு மும்பை மின்ட். கொல்கட்டாவில் வந்து 77ம் 82ம் கிடையாது. இந்த 77ம் 82ம் கிடையாது. மிச்சம் 6 காயின் உண்டு. 8 காயின் மும்பை மின்ட்டில், 6 காயின் கொல்கட்டா மின்ட்டில். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3 6 8 மேலே ஒரு 6. இந்த 8 6ம் 14 காயின். இது வந்து ஒரு செட்டு. ஒரு செட்டுலேயும் நாணயங்கள் ஃபுல்லாகவே கூட் கண்டிஷனு, நல்ல தரமான நாணயங்கள், எங்கிடும் தேஞ்சு கிஞ்செலாம் இருக்காது. கல்கட்டா மின்ட் இவ்வளோ இதாக கிடைக்கிறது உங்களுக்கு வெகும் ரொம்ப சிரமம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனான காயின் கிடைக்கிறது கஷ்டம். இது உங்களுக்கு நான் தரமான காயினாக கொடுத்துருக்கேன். இது ஒரு செட் காயின். என்ன இந்த இருக்கிறது வந்து கீழே இருக்கிறது வந்து ஒரு செட் காயின். இதை 16 விதமான நாணயத்தினோட மதிப்பும் வெறும் 450 ரூபா. சிப்பிங் 50 ரூபா. 500 கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு செட்டை அனுப்பிச்சி விட்ருவேன். 75 மும்பை கொல்கட்டா, 76 மும்பை கொல்கட்டா, 77 மும்பை மட்டும், 78 மும்பை கொல்கட்டா, 79 மும்பை கொல்கட்டா, 80 மும்பை கொல்கட்டா, 81 மும்பை கொல்கட்டா, 82 மும்பை மட்டும். கரெக்டாக ஒரு செட் காயின் ஃபுல்லாக பவுன் மாதிரி இருக்கும். எந்த காயினுக்கும் எந்த காயினும் குறை சொல்ல முடியாது. அருமையான ஒரு செட்டு. இது வந்து உங்களுக்கு விலை ரொம்ப கம்மி. இது வந்து இப்போ இங்கே வாங்கினோம்னா 1200 ஆகும். ஆனால் வெறும் 10 ரூபாய்க்கு நானே தருவேன். என்கிட்ட கொஞ்சம் ஒரு 4-5000 காயின் இருக்குது. ஒரே வருஷமாக தருவேன். 75ல் 10 ரூபா ரேட்டு போட்டு ஒரு 100 காயின் வேணுமா, நீங்கள் என்கிட்டயே வாங்கிக்கலாம். இப்போவே இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்கிட்ட புக் பண்ணலாம். இவ்வளோ கண்டிஷனாகவும் எல்லா இயரும் கலந்து இவ்வளோ சூப்பராலாம் காயின் கிடைக்காது. இது அவ்வளவுலையும் பெருக்கி எடுத்து ஒரு செட்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு செட்டு. நன்றி. இது தனி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அடுத்த வரைக்கும் வரேன். இதில் கல்கட்டா மின்ட் வராது. என்ன முதலே சொல்லிடுறேன், கல்கட்டா மின்ட் இதில் வராது. இது இயர் வாய்ஸ். இது எத்தனை? 75 மும்பையா? இது எத்தனை? 78 மும்பையா? இது எத்தனை? 76 75 76 77 78 79 80 81 82. இது இயர் வாய்ஸாக ஒரு 8 காயின் மட்டும் இருக்கும். இந்த 82க்கு அடுத்து உங்களுக்கு இன்னொரு காயின் தரும் பாருங்கள். எண்பத்தி ரெண்டுக்கு அடுத்து இந்தாங்க. 82க்கு அடுத்து 83 மும்பை மின்ட்டு 1983. இது ஒரு ரேர் காயின். 83 வந்து ஒரு ரேர் காயின். என்ன வருஷத்தை பார்த்துக்கோங்க, கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. 83க்கு அடுத்து ஒரு 84 மும்பை மின்ட்டு 84. இது ஒவ்வொரு காயினும் 100 ரூபா. நீங்கள் வாங்கணும்னா மின்ட்டு வயசாக வாங்கணும்னா, குத்து மதிப்பாக வாங்கணும்னா 10 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம். 84 வச்சுட்டேன். 84க்கு அடுத்து 84க்கு அடுத்து 85. இந்தாங்க, இது 85. இன்னும் லண்டன் மின்ட்டு. 85க்கு அடுத்து 86. இந்தாங்க மும்பை மின்ட்டு. இதில் ஹைதராபாத் மின்ட்டு இருந்ததுன்னா 1000 ரூபா இருக்குது, வேணும்னு வாங்கிக்கோங்க. 86. 86 தாண்டி 87. இந்தாங்க மும்பை மின்ட் 87. 87க்கு அடுத்து 88. 88 மும்பை மின்ட்டு. இதில் நொய்டா இருந்துச்சுன்னா ரேட் அதிகம்னா 88 நொய்டா மின்ட்டு. 88க்கு அடுத்து 89. 89ஆ? 89க்கு அடுத்து 90. 90க்கு அடுத்து 91. இது வரைக்கும் தான் இது காப்பர் காயின். என்ன
75 to 82 வரைக்கும் ஒரு செட்டு, 82க்கு அடுத்தா 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91 வரைக்கும் ஒரு காப்பர் நிக்கல் காயின் ஒரு செட்டு. இதுக்கு தாண்டி காப்பர் நிக்கல் கிடையாது. 92லேருந்து எஃப்எஸ்எஸ் காயின், ஃபெரஸ்டரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு மெட்டலுடைய காயின். என்ன இது எல்லாமே ஒரு செட்டு. அப்போ இல்லை என்ன சொன்னேன், 450 + 50 அந்த செட்டுக்கு சொன்னேன்னா சேம் அதே ரேட்டு. 450 + 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். 500 மட்டும் இது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவேன். இதில் இந்த 83லேருந்து நீங்கள் வந்து 91 வரைக்கும் வாங்குறா இருந்தாலே உங்களுக்கு வந்து 500 600 ஆகும். இப்போ இதெல்லாம் ஃப்ரீ தான். அப்போ இவ்வளவு நாணயத்தையும் சேர்த்து மொத்தமாகவே உங்களுக்கு வெறும் 500 கொடுக்கேன் போதுமா. 91, 90, 89, 88, 87, 86, 85, 84, 83, அவ்வளோதான். 82, 81, 80, 79, 78, 77, 76, 75 அவ்வளோ வேணும் சேர்த்து மொத்தமும் 500 தான். சிப்பிங் சார்ஜ் சேர்த்து. இது எல்லாம் இப்போ அதோட சேர்ந்த ரேர் காயின். இது எல்லாமே ரேர் தான். 1939, 1940 நார்மலாக கிடைக்கும். 1938, 1941 டிமாண்ட் காயின். இது 1941 1941 2 1941 3 1941 4 5 காயின் உள்ள அண்ணன் தான் இருக்குது. 5 வாங்கினேன். 1941 5. இது 5 காயின் ஒரு செட்டு. ஒரு காயின் 200 ரூபா. ஒரு காயின் மட்டும். 4 காயின் சேர்த்து வாங்குறா இருந்தாலும் ஒரு செட்டோ 2 செட்டோ இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். 39, 40 மட்டும் வாங்குறா இருந்தால் நல்ல கண்டிஷனான காயின் தனியாக வாங்கிக்கலாம், விலை குறைவு. இது ஒரு நாணயம் இன்னைக்கு 1918 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஃபுல் கண்டிஷனான காயின். இது ஒரு செட்டு இருக்குது. இது இப்போ காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். இது ஒரு 1 6ஆம் ஜார்ஜ் மன்னர் 1942. இது ஒரு 1 5ஆம் ஜார்ஜ் மன்னர் 1916. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இது ஒரு குதிரைக்காலனா 1953. இதில் இந்த மின்ட் வந்து டிவைடட் மின்ட்டுன்னு ஒன்று உண்டு. இதில் அது ரொம்ப ரேரு. குதிரைக்காலனா ஒரு செட்டு வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னமே இருக்குது. இந்த மும்பை மின்ட்டு தெரியுதா, இந்த மும்பை மின்ட்டு கட்டாகி அது உள்ள ஒரு டாட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ரேர் காயின், விலை கொஞ்சம் அதிகம். இது ஒரு 2 அணாவா. இது வந்து அரை அணா. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் 1947. இது ஒரு அரை அணா. அது காப்பர் நிக்கல், இது பித்தளை. 1944 ஒரு அரை அணா. இன்றைக்கி இதை ரெடி பண்ணேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.